2 முறை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் நடைபயணத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை அகற்றி விடுவோம். 2019 பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க, நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை அகற்றி விடுவோம் ஆசையை தூண்டிவிட்டார். 2019 2021 வரை எந்தெந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களோ நீட்டிற்காக, இன்னைக்கு போலீஸ்காரங்க உண்மையாலுமே ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அக்யூஸ் நம்பர் 1 MK ஸ்டாலின் என்கின்ற பெயர் அதில் இருக்கணும். 2019 பொய்யான வாக்குறுதி பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்தார். அதே பொய்யான வாக்குறுதி 2021 சட்டப்பேரவை தேர்தல் சொன்னாங்க, நீட் ரகசியம் தெரியும், நீட்டை நீக்குவோம். ஐயா, இன்னைக்கு 2024 பிப்ரவரி மாசம் நம்ம அனைவருக்கும் தெரியும், நீட்டை பொறுத்தவரை ஒரு ஏழை குழந்தையோ விவசாய குழந்தையோ இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலே படிக்க வேண்டும் என்றால் அது நீட் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும். இரண்டாவதாக ஒரு முறை அல்ல 2 முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நீட் யாரும் படிக்காதீங்க, கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், நீங்க அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க, 50 லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்க நீட் விலக்கிடுறோம். அதாவது நீட் ரகசியம் வந்தோடனே சொல்றோம், நீட் ரகசியம் முட்டையில் இருக்கு சொல்றோம், இன்னைக்கு நீட் ரகசியம் 25 பைசா போஸ்ட் கார்டில் இருக்கு சொல்றோம். இன்னைக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்துல வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டு விட்டு கிளம்பி போயிட்டான். இதாங்க அவங்களுடைய நீட் ரகசியம். எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணங்கய்யா. இன்னைக்கு உங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.